அனைத்து இந்திய அண்ணா அதோட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக செயலாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். 2016 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு என்னை அமைச்சராக்கினார். அதுமாதிரி 2021 அதே தொகுதியில் தோல்வியடைந்து விட்டேன். இப்போ 26 அதே தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததில், ஆட்சி அமைப்பதில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கருத்தை கூறியதால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தனிக்குழுவாக இருந்தோம். கட்சியிலிருந்து எங்கேயும் போகல. தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னோம். அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைத்து கொண்டோம். அதன் பிறகு நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு எங்களெல்லாம் வரவழைத்து உரிய மரியாதை கொடுத்து சால்வை அணிவித்து எங்களை கௌரவித்தார்கள். இன்று கரூர் மாவட்டத்திற்கு வந்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் குளித்தலையில் அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்தித்தோம். கழக நிர்வாகிகளை சந்தித்து மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களையும் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அவரது சால்வை மதி அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்தோம். கழக நிர்வாகிகள் இப்போ இளைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லா நிர்வாகிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து வெற்றி கழகத்தோடு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு இணைந்து என்னோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்தவர்களும் சேர்ந்து கழக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறுவதற்கு பாடுபடுவோம் என்று கூறி இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் என்னோடு வந்த நிர்வாகிகளும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம். தமிழக முதல்வர் கரூர் வருகைக்கு ஏற்பாடு 10ஆம் தேதி வர்றதாக சொன்னாங்க. நேற்று அங்கே ஏன் கேட்டால் மாவட்ட செயலாளருக்கு பேசின நேற்று இப்போ தான் வந்திருக்கிறான். 10ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகை தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அந்த பணிகள் மும்முரமாக நடைபெறும். இந்த ஒரு நாள் வரும் 2 நாள் வரும். சரி, எனக்கு நேற்று அங்கிருந்து எனக்கு தெரியல. ஒரு நாள் 10ஆம் தேதி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி மட்டும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து அவர் டீட்டெயில் கொடுப்பாங்க. முடிவு ஆகல இடம் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். பாதிக்கப்பட்ட 40 குடும்பத்துக்கு ஏதாவது முதலமைச்சராக வரனால கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால வந்து முறைப்படி அவங்க கவர்மெண்ட் வந்து அறிவிப்பாங்க. சார் எங்களுக்கு அந்த டீட்டெயில் 10ஆம் தேதி வரேன் இருக்காரு. வர்றது கன்ஃபார்ம். அதனால வேறு நிகழ்ச்சி சார் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. பாதிக்கப்பட்ட அதான் அந்த டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவோம். சரி, இப்போ கரூர் மாவட்டத்தில் எத்தனை இடத்துல தளபதி வரையல் கொள்வார் வந்திருக்காங்க. இனிமேல் நான் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ்பெக்ட் தான் ஏற்பாடு மட்டும் ஒரு சொல்லுவேன். 5 நாள் டைம் இருக்கு. ஒரு தலைவர் வர்றதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சவங்க எல்லாமே அப்படியே உட்காந்து சொல்லிடுவோம். மாவட்டத்தில்